அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 31/12/2021 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 16ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. பிற்பகல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 7:40 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை. சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, செவ்வாய் மற்றும் சந்திரன், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். கன்னிராசிக்கு இன்றைய தினம் 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக கேது, செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்திலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 5ஆம் இடத்தில் சனி, சுக்கிரனுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளில் இருந்து வந்திருந்த கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு குறையும். இழுபறியாக இருந்த பணவரவுகள் கூட இப்பொழுது உங்களுக்கு வசூலாகி மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் ஒழுங்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். பணவரவு திருப்திகரமானதாகவே அமையும். இன்றைய தினம் மிகவும் கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய அதீத ஆற்றலையும் நல்ல ஒரு சிந்தனைகளையும் நீங்கள் இன்றைய தினம் பெற்று மகிழ்வீர்கள். இன்றைய தினம் ஏதாவது வழக்குகளில் உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்திருந்தால் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான, உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு, பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதை நீங்கள் இன்று சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் பயணங்களின் போது சற்று நிதானத்துடன் கவனத்துடன் செல்ல வேண்டிய நாளாக அமைய பெறுகிறது. உறவினர்களிடம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த இந்த பகைமை நிலை மாறும். கண்டிப்பாக நட்பு நிலை உருவாகி உங்களது உறவினர்கள் உங்களுடன் இணையக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் மற்றும் மகிழ்ச்சிகள் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். நீங்கள் நிறைய செலவுகளை இன்றைய தினம் செய்வதை நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களது சேமிப்புக்கு நல்ல ஒரு திருப்தியை மனதில் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது இனிமையான நேரத்தை மாலை நேரத்தில் விருந்தினர்களுடன் நீங்கள் செலவிடுவீர்கள். விருந்தினர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு மாலை நேரத்தில் வருகை தந்து உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு கலகலப்பான இனிமையான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் கனை பாய தயாராக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் காதலில் மிகவும் மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய தினம் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் நீங்கள் புதிதாக சேர்க்கும் பொழுது மனதில் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்து மனசாட்சி பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்வது இன்றைய தினம் நல்லது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் அவர்களுடைய குறைகளையும் அவர்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது இஷ்டத்துக்கு நன்றாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய செயல்களை செய்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் நீங்கள் விரும்பும் வேலைகளை செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகவும் ஒரு அழகான நாளாக அமைய பெறுவீர்கள். இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக அமைய மாலை நேரத்தை உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக செலவிட திட்டமிடுங்கள். கண்டிப்பாக மாலை நேரத்தில் இல்வாழ்க்கையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி, குடும்பத்தில் ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. பயணங்களின் போது நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக நல்லது.
நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் திருப்தி தரும். பண வரவுகளில் இருந்து வந்திருந்த கஷ்டங்கள் மற்றும் இழுபறியான நிலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உண்டு. வழக்குகள் பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்பான நல்ல ஒரு தீர்ப்புகள் கிடைத்து மனதில் புதிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் அனைத்தும் நல்ல ஒரு பலனை தரும். உங்களது திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது மற்ற சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் அது அமையும். இன்றைய தினம் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களில் சற்று நிதானத்துடன் செயல்பட்டு கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் மகிழ்ச்சியாக திளைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். காதல் உணர்வு மேலோங்கி காணப்படும். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களுடன் அவர்களது கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோ இடையில் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். நீங்க ஒருவேளை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தா கண்டிப்பாக அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்பு உண்டு. எனவே மீண்டும் நமது வீடியோ முழுமையா பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.